வணக்கம் மக்களே. இனிப்பு காரத்துடன் சில்வர் அண்டாம். கரூர் தொகுதி மக்களுக்கு செந்தில் பாலாஜி தீபாவளி பரிசு வழங்கியதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கரூர் சட்டப்பேரவை தொகுதி மக்களுக்கு தீபாவளி பரிசாக இனிப்பு காரத்துடன் சில்வர் அண்டா பரிசு வழங்கும் பணியினை கரூர் கோடங்கிப்பட்டியில் முன்னாள் அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் வி செந்தில் பாலாஜி எம்எல்ஏ சார்பில் கரூர் சட்டப்பேரவைக்கு தொகுதிக்குட்பட்ட 88,000 குடும்பங்களுக்கு தீபாவளி பரிசாக இனிப்பு காரத்துடன் கூடிய சில்வர் அண்டா வழங்கும் பணி கரூர் மாநகராட்சி 48வது வார்டு கோடங்கிப்பட்டியில் தொடங்கியது. கரூர் கோடங்கிப்பட்டியில் தீபாவளி பரிசு வழங்கும் பணியினை இன்று அக்டோபர் 18ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்கள் தொடங்கி வைத்து வீடு வீடாக சென்று தீபாவளி பரிசுகளை வழங்கி அவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். முன்னதாக கோடாங்கிப்பட்டியில் ஸ்ரீ பட்டாளம்மன் கோவிலில் வழிபாடும் செய்துள்ளார். பரிசு பொருட்களையும் கோயிலில் வைத்து பூஜை செய்யப்பட்டதென்பது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் படங்களுடன் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என வி செந்தில் பாலாஜி எம்எல்ஏ, திமுக கரூர் மாவட்ட செயலாளர் என அவர் படத்துடன் அச்சிடப்பட்ட பையில சுமார் 2 அடி உயரமுள்ள மூடியுடன் கூடிய சில்வர் அண்டா வழங்கப்பட்டது. சில்வர் மூடியில செந்தில் பாலாஜி பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அண்டாவினுள் இனிப்பு மற்றும் கார பாக்கெட்டுகள் இருந்தன. துணை மேயர் ப. சரவணன், மாநகராட்சி மண்டல குழு தலைவர்கள் எஸ்.பி. கனகராஜ், ஆர்.எஸ். ராஜா, சக்திவேல், 48வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பழனிசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வி செந்தில் பாலாஜி செய்தியாளர்களிடம் கூறியதாவது, கரூர் மாவட்டம் கடவூர் பகுதியில் 250 ஏக்கரில் ஒரு புதிய சிப்காட் அமைக்க அரசு இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. விரைவில் ஒப்புதல் வழங்கப்படும். இப்பகுதியில் தொழிற்சாலைகள் அமைக்க பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஐடி பார்க் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அரவக்குறிச்சி பகுதியில் 6.5 ஏக்கர் பரப்பளவில் முருங்கை பூங்கா அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கரூர் மாநகராட்சியில் விடுபட்ட பகுதிகளில் ரூபாய் 460 கோடி புதை சாக்கடை அமைக்கும் பணியும், ரூபாய் 260 கோடியில் குடிநீர் திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. தொழில்துறையினர் சொல்லக்கூடிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. கரூர் திருமாநிலையூர் புதிய பேருந்து நிலையத்தால் திருமாநிலையூரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக அதிமுகவினர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டு வருகின்றனர். அரசு அதிகாரிகள், போக்குவரத்து அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள் மூலம் போக்குவரத்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ரூபாய் 15 கோடியில் மேம்பாலம் அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டது. மேலும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சந்தித்து புதிய பேருந்து நிலையம் அமைத்ததை பாராட்டினர் என்பது குறிப்பிடத்தக்கது. தனியார் பேருந்துகளுக்கு அலுவலகம் கேட்டுள்ளனர். இது குறித்து ஆணையருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.